ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜ் பேசுகிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 சிம்ம ராசி. சிம்மத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ஆரம்பமாகுது. அஷ்டம சனி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அஷ்டம சனின்னு சொன்னவனே பயம் வருது. ஏதோ அஷ்டமத்தில் சனி இருக்குது, ரொம்ப எல்லாமே விபரீதமாக கஷ்டமாக போயிடுமா, ரொம்ப ரொம்ப பிரச்சனை அப்படின்னாவே அஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இதை சொல்லியிருக்கேன். இந்த அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசிக்கு திடீர் விபரீத ராஜயோகம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் அதுக்கான விளக்கத்தை தெளிவாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ சிம்ம ராசிக்கு சனி பகவான் எங்கே போகிறாரு? 8ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால அஷ்டம சனி. சிம்ம ராசியிலேருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் போகிறதுனால அஷ்டம சனின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா திடீர் விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் எப்போ ஒரு ஜாதகத்தில் வரும். அதே சமயத்தில் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மறைவிட ஸ்தானம் கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் மறையும் போது தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 6ஆம் இடத்து அதிபதி 8லேயோ, 8ஆம் இட அதிபதி 12லேயோ, அல்லது 12ஆம் இடத்து அதிபதி 8லேயோ 6லேயோ, இந்த மாதிரி மறைவிட ஸ்தானங்களில் உள்ள கிரகம் மறைவிடத்தில் போய் மறையும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் விபரீத ராஜயோகம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இப்போயும் நடக்குது. சிம்ம ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. சிம்ம ராசிக்கு சனி பகவான் போய் 8ல் மறைகிறாரு. அந்த 8ல் மறைக்கூடிய சனி பகவான் யாருன்னா சிம்ம ராசிக்கு 6 கூடையவர். அவர் போய் 8ல் மறைகிறாரு. அப்போ 6 கூடையவர் 8ல் மறைகிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 6 கூடையவது ஒரு கெட்ட ஸ்தானம், 8ஆம் இடமும் ஒரு கெட்ட ஸ்தானம். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இதை தான் இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வரும்போது திடீர் விபரீத ராஜயோகம் வரும்னு நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 2025 வருது. இதுக்கு முன்னால் எப்போ வந்தது தெரியுங்களா? 1996. இது நிறைய பேர் இப்போ பலன் சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு 1996 அஷ்டம சனி வந்தது. அந்த நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் உச்ச நிலையில் அரசுலேயும் சரி, அரசியலில் அரசாங்கத்துலேயும் தமிழகத்துலேயும் நம்பர் 1 இருக்காருல்ல, அவர் சிம்ம ராசிக்காரர் தான். அந்த சிம்ம ராசிக்காருக்கு 1996 அஷ்டம சனி தான். ஏன்னா 96 தான் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்தது. அதுக்கடுத்து இப்போ தான் வருது. அந்த 96 அவருக்கு திடீர் விபரீத ராஜயோகம் அமைஞ்சது. அவருடைய கட்சி மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய பதவியெலாம் கிடச்சிது. அவருக்கு அப்போ அஷ்டம சனி தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜோதிட இதில் நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது. மிகப்பெரிய பதவியில் உள்ளவங்க பேர்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது. அதனால் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தெரியும். இப்போ சிம்ம ராசிக்காரர் தானே உச்சத்தில் இருக்கார். அதனால் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அஷ்டம சனியில் எப்படி அவருக்கு அந்த ராஜயோகம் வந்தது அப்படின்னா, 6 கூடையவர் 8ல் போய் மறைகிறாரு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்போ புரியுதா? மிக சரியா நான் இப்போ சொன்னது? அதனால எல்லாரும் அஷ்டம சனி வந்தது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. சரி, அஷ்டம சனியில் அப்போ பயமே இல்லையா அப்படின்னு கேட்க வேணாம். அஷ்டம சனியில் இப்போ
இந்த சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு லக்னம் எதுவோ கிரகங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை வச்சு வேணால் பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம அஷ்டம சனின்னு எடுத்துக்க வேணாம். அஷ்டம சனி மற்ற ராசியோட சிம்ம ராசிக்கு சரியாக விபரீத ராஜயோகம் தருங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன் தெளிவாக. இந்த அஷ்டம சனி காலங்களில் எப்படி பலன்கள் கொடுக்குது அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து தொழில்காரகனாக இருக்கார். தொழில், வியாபாரம், வேலை இது சம்மந்தப்பட்டவர். அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் போது நீங்கள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும். பயம்னா ஏதோ பிரச்சனை வரும் உங்களுக்கு, அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார், அதாவது தொழில், வேலை, வியாபாரத்துக்கு உரியவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, அதனால பிரச்சனை வருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து என்ன பாதிப்பை கொடுப்பாரு, என்ன நல்லதை செய்கிறாரு, அதுவே ராஜயோகமாக வேற இருக்குது. ஆனால் அப்போ வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்கிறது, பெரிய அளவில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே போல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, அதே போல் மேல் அதிகாரிகளோட பகைச்சிக்கிறது, அதே போல் தொழில் வேலை செய்கிறவங்களோட பகை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே அஷ்டம சனி வந்து பாதிக்காது. ஏன்னா பெரிய அளவில் தொழில் முதலீடு செய்யும்போது நம்ம ஒரு கம்பெனியோ ஒரு ஆஃபீஸோ ஆரம்பிக்கிறோன்னா முகூர்த்தம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம். சனி பகவான் தான் தொழில், அது வியாபாரம், வேலைக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர். அப்படி உள்ளவர் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்த்து நம்ம நாளையே பார்க்குறோம். கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல போகும்போது இதை வந்து செய்யக்கூடாது. ஆனால் இருக்கிற வேலையில் உயர்வு கிடைக்கும், எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். ஆனால் அஷ்டம சனியில் இருக்குதுங்கிற ஞாபகம் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சனி பகவான் காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள்லாம் உண்டாகும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி மோசமாக இருந்ததுன்னா அந்த திசா புத்திக்கான நல்லதோ கெட்டதோ நடக்கும். சில பேருக்கு கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும்போது இவங்க அஷ்டம சனி மேலே பழி சொல்லிடுவாங்க. ஏன்னா திசா புத்தியில் சரியில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் அவங்க கிரக நிலைகள் மோசமாக இருந்து திசா புத்திகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் ஏதாவது முதலீடு பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, தொழிலை மாற்றுறேன், புதிய தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. அதே போல் சனி பகவானோட பார்வையெல்லாம் பார்க்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரும். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் கொடுப்பார், உயர்வோ தாழ்வோ அது உங்கள் திசா புத்தியை பொறுத்து இருக்குது. நிச்சயமாக இந்த தொழிலில் ஒரு நல்ல நிலையும் கொடுப்பார். மாற்றங்கிறது எப்படி வேணாலும் இருக்கும். அந்த மாற்றம் உங்கள் சுய ஜாதகத்தை அமைப்புப்படி நல்லதோ கெட்டதோ அது நிச்சயம் நடத்தும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய 7ஆவது பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடங்கிறது தன, வாக்கு, குடும்பஸ்தானம். இந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் வருமானத்தில் பெரிய மாற்றம் இருக்கும். ஏற்கனவே இருந்ததோட விபரீத ராஜயோகம் இருக்கையில் திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எப்போயோ வர வேண்டிய பணம்லாம் அப்போ வந்து சேரும். எதிர்பார்க்காத பணம் வந்து சேரும். திடீர்னு ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு பூம் மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். அது மாதிரிலாம் திடீர் மாற்றங்களை கொடுத்துரும். அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுத்துரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு சனி பகவான். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, திடீர்னு திருமண யோகத்தை கொடுத்துருவார். திருமணம் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கான உங்களுக்கு வாழ்க்கை நிலை அமைகிறதுக்கும் சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் ஜெயிக்கும். அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்திடுவார். ஏன்னா சுப காரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். சுப காரியங்கள், அதே போல் உங்களுடைய வாக்கில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும்.
மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிற வாக்கு வந்து பலிக்கும். சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் இருக்கும். அதே போல் அது வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வேலை மாறுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் வியாபாரம் விஷயமா வெளிநாடு இந்த மாதிரிலாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளிநாடு யோகமும் வரும் இந்த நேரத்தில். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு தொழில், இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதே போல் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானம், உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடியது. அதாவது ஆழ் மனதில் உள்ள ஆசைகள், குலதெய்வம், இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல வரும். குழந்தைகள், பிள்ளைகளோட விஷயங்கள் இதெல்லாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்படு சிம்ம ராசியில் இருந்து அவங்களுக்கு பெரிய பிள்ளைங்க இருந்து திருமண விஷயங்கள் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்தால், திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடையுடைய அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி கல்வியில் உயர்வை கொடுக்கும். சிம்ம ராசியில் உள்ள பிள்ளைங்களுக்கு கல்வியில் வெளிநாடு கல்வி இந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஒரு கல்வியில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதே போல் 5ஆம் இடம் அப்படிங்கிற குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் போய் விரும்பி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா குலதெய்வங்கிறது சனி பகவானாக தான் இருப்பார். அவருடைய அனுகிரகம் தான் குலதெய்வத்தையே சொல்லக்கூடியது. அதே போல் சனி பகவான் கிட்டத்தட்ட ராகு போல் செயல்படுவார். கேது வந்து செவ்வாய் மாதிரினா சனி பகவான் வந்து ராகு மாதிரி. அதனால் தொழிலில் ஒரு விருத்தி கொடுப்பார், பெருசுப்படுத்துவார். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்துன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுவும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய பல நாள் கனவுகள், லட்சியம், அதே போல் 5ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால குழந்தைங்க, பிள்ளைங்க வயசு, அந்த பிள்ளைங்களோட முன்னேற்றம், இது எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நான் இந்த பதிவில் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது அதற்கான காலகட்டத்தையும் சொல்லியிருக்கேன். இப்போ 2025 சிம்ம ராசிக்கு அஷ்டம சனினா 1996 முன்னால் அஷ்டம சனி வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம பின்னாலேயும் போய் பார்க்கணும். அப்போ தான் அப்போ என்ன நடந்ததுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சால், ஓ இந்த மாதிரி ஏன் திடீர் விபரீத ராஜயோகம்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கு. அஷ்டம சனியில் கஷ்டப்படுறத நம்ம எடுத்துக்கிறோம். அஷ்டம சனியில் கஷ்டங்கிறது நான் அதுக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். தொழில்காரகனாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தொழில்காரகனாக சனி பகவானை தான் நம்ம வச்சுருக்கோம். அவர் இல்லைன்னா தொழிலே கிடையாது. அந்த தொழில்காரங்கன்னு உங்கள் சந்திரனுக்கு உங்கள் எண்ணங்கள்லேருந்து 8வது இடத்துல போய் மறைகிறாரு. அப்போ சோம்பேறித்தனம் உங்களுக்கு வரும். தொழில் வேலை செய்கிறதுல ஏதோ ஒரு சோர்வு தெரியும். ஏதோ ஒரு மற்ற பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் தொழிலை கவனிக்காமல் இருப்பீங்க. வேலையில் ஒரு அஜாக்கிரதை இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். தொழில், வேலை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் புதிய முதலீடு செய்ய வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும். 8ஆம் இடத்துல நம்ம எண்ணங்களையும் உடலையும் சொல்லக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேலையே பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா வருமானம் இல்லாமல் யாரும் வாழ்க்கை நிலையை நடத்த முடியாது. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து திடீர் விபரீத ராஜயோகமும் சில பேருக்கு உண்டாகும். 8ஆம் இடத்தை டச் பண்ணாமல் ராஜயோகமோ திடீர் யோகம்லாம் உண்டாகாது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது 8ஆம் இடத்தை டச் பண்ணும். அதுவும் சனி பகவான் ராகுவை போலன்னு சொல்லியிருக்கேன். தலைகீழ புரட்டி மிகப்பெரிய உச்சத்தை கூட இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருவார்.
இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.